திருச்சியில் திமுக மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள மார்ச் 9 பொலிட்டிக்கல் பாம் வெடிக்கும். அன்றைய தினம் பலருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வரும். நாஞ்சில் சம்பத் சூசக கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தென்காசி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் இந்திய துணைக்கண்டத்தில் 2 வல்லமை படைத்த கட்சிகளை வீழ்த்துவேன் என்ற ஆளுமை படைத்த ஒரே தலைவர் விஜய்தான் எனவும், விஜயின் அரசியலை பார்த்துத்தான் திமுக அரசியல் செய்கிறது, விஜயை காப்பி அடித்தால்தான் கரை சேர முடியும் என திமுகவினர் நம்புகிறார்கள் என்றார். தமிழகத்தை கடன் சுமையிலும் போதையிலும் தள்ளிவிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை தள்ளி உள்ளது திமுக. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சட்டப்பேரவை முடியும் நாளன்று சம்பிரதாயத்திற்காக ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். 3 முறையாக முதல்வராக இருந்த அவர் தன்னுடைய முடிவு குறித்து இன்னும் சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. வருகின்ற 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மாவின் பிறந்த நாள் அன்று சசிகலா அவர்கள் பசும் பொன்னில் புதிய கட்சி தொடங்குகிறார். அதில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து பணியாற்ற வாய்ப்புள்ளதாக நம்புகிறேன் எனவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த புதிய கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் கருத்துக்கு தான் கருத்து தெரிவிக்கும் அளவிற்கு தன்னுடைய தகுதி கீழே செல்லவில்லை எனவும், திமுக குறித்து முன்பு குற்றம் சாட்டிய மதிமுக தலைவர் வைகோ தற்போது திமுக தான் ஆட்சிக்கு வரும் என கருத்து தெரிவித்தது. அது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நாஞ்சில் சம்பத், எந்த பறவையும் முட்டைக்கு திரும்பிய சரித்திரம் இல்லை, ஆனால் முட்டைக்கு திரும்பிய முட்டாள் பறவை வைகோ என கடுமையாக அவரை சாடினார். மேலும் நகராட்சி நிர்வாக அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அவர் உடனடியாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என, தாவேகா கூட்டணிக்காக எந்த கட்சிகளையும் விலைக்கு வாங்க தயார் இல்லை எனவும், தனியாக நின்று வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்றார். தாவேகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்கின்ற தாகமும் தவிப்பும் சில கட்சிகளுக்கு உள்ளது. அவர்கள் எங்களுடன் விரைவில் கூட்டணி வைப்பார்கள். குறிப்பாக மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில் திமுக மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்துகிறது. அன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் பொலிட்டிக்கல் பாம் வெடிக்கும். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக ராகுல் காந்தி ஒருபோதும் சொல்லவில்லையே. இப்பொழுது இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம் என சொன்னார்களா? தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் கூட்டணி அமைத்தால் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்தது தொடர்பாக பேசிய நாஞ்சில் சம்பத், பழம் நழுவி பணம் கலந்த பாலில் விழுந்து விட்டதாக அவர் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. 9 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் பார்த்ததில்லை. செல்லும் திசையெல்லாம் காற்றையும் கைது செய்யக்கூடிய வலிமையுள்ள இளைஞர்கள் அவர் பின்னாலே அணிவகுத்து நிற்கிறார்கள். ஒரு சராசரி சாமானிய குடும்ப பெண்கள் எங்கள் தலைவரை உளமாற நேசிக்கிறார்கள். ஜென்சி தலைமுறையை ஆக்கிரமித்துக் கொண்ட தலைவன் மட்டுமல்ல, நாட்டு மக்களினுடைய வாக்காளர்களுடைய மனதையும் மகுடமாக்கி கொண்ட தலைவர் தளபதி விஜய். அவருடைய வருகை, அவருடைய வளர்ச்சி, அவருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற வரவேற்பு, தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயம். ஒரு 75 ஆண்டு கால திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அவர் களத்தில் நிற்கிறார். திமுகவின் ஆரக்கால்கள் ஆடுகின்றன. திமுக திகைத்து நிற்கிறது. இன்றைக்கு தளபதி விஜயை காப்பீடிக்கக்கூடிய காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவதை பார்க்க மிகுந்த அருவருப்பாக இருக்கிறது. இன்றைக்கு மதுரை மண்டல திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் வந்திருக்கிறார். எங்கள் விஜயை நம்பியிருக்கிற தம்பிகள் தான் எங்களுடைய கட்சி துண்டை மப்புளவரை கையில் எடுத்து சுற்றுவார்கள். இப்பொழுது பெரியசாமியை சுற்ற ஆரம்பித்து விட்டார். நிலைமை ரொம்ப மோசமாகி வருகிறது.
எங்கள் தோழர்கள் தான் கழுத்திலே அந்த சால்வையை போட்டிருப்பார்கள். இன்றைக்கு திமுக மேடையில் எல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாம் கொழுப்பொம்மையை போல சால்வை அணிந்து கொண்டு காட்சியளிக்கிறார்கள் என்றால், எங்கள் தலைவரை விஜயை காப்பி அடித்தால்தான் கரை சேர முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10.5 லட்சம் கோடிக்கு இன்றைக்கு கடன் வாங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை கடன் சுமையில் தள்ளியிருக்கிறார்கள், போதையில் தள்ளியிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டு தமிழ்நாடு இன்றைக்கு சாம்பல் மேடாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஆளுமையும் ஆண்மையும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி இழந்தது அம்மனமாக இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் திமுகவை அப்புறப்படுத்துகிற ஒரே சக்தி தாவேகா என்பதை எங்கள் தலைவர் தன்னுடைய பயணத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு தாவேகா தனியாக நிற்கிறது என்று பல பேர் பிரார்த்தனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவேகா தனியாக நிற்கவில்லை. தாவேகாவுக்கு பின்னால் மக்கள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள், வாலிப தம்பிகள் வரிசை கிட்டு நிற்கிறார்கள். அதை தாண்டி ஒன்றை இங்கே பதிவு செய்கிறேன். மிக விரைவில் ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சிகளும் எங்கள் தலைவரின் தலைமை ஏற்றுக்கொண்டு 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இதுவரை பெறாத வெற்றியை தாவேகா பெற இருக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் சாத்தியம் என்பதை எங்கள் தலைவர் வருகிற களத்தில் நிரூபிக்க இருக்கிறார். கோடிக்கணக்கான தமிழ் மக்களினுடைய கனவுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர் சிறகுகளை தயாரித்து தருவார் என்பதை பதிவு செய்கிறேன். செய்தியாளர்கள் தம்பி ராஜபிரகாஷ் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு மாநாட்டுக்கு ஒத்திகை பார்ப்பதைப் போல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு வந்து அங்கே நானும் பேராசிரியர் சம்பத்தும் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களை நீங்கள்